இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை அதுவுமா புருஷன் பொண்டாட்டியை பிரிக்கிற மாதிரி இப்படி ஒரு விஷயத்த பேசுறமே, இது நல்லதுக்கா கெட்டதுக்கான மனசு கிடந்து அடிச்சுக்கிட்டே இருந்தது. இருந்தாலும் நீ சொன்ன கண்டிப்பா அதுல ஒரு நல்லது இருக்கும்னு நம்பிதான் நான் அவகிட்ட சொன்னேன். என்ன சொன்னா? அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு போயிருப்பாளே. வேணான்னு சொல்லல, பதிலும் சொல்லல, ஒரு மாதிரி அதிர்ச்சியான போல போயிட்டா. அதுதான் எனக்கு வேணும். டேய், என்ன வேண்டா உன் பிளான்? அத்த, என்ன நீ பாட்டுக்கு அது இதுன்னு என்னமோ பேசிட்டு இருக்க? அவ மனசு கஷ்டப்படும்ல. என்ன நீ போய் அவகிட்ட சொல்லணும்னு சொல்லிட்ட, அவ உடனே டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்திருந்தா அப்ப என்ன பண்ணிருப்ப? அப்ப என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? லீகலா டைவர்ஸ் ஆயிருக்கும். டைவர்ஸ் ஆனாலும் என் மனசுலவல அவ தான் என் பொண்டாட்டி, நான் தான் அவ புருஷன். அதெல்லாம் மாத்த முடியாது. அவளாலையும் என்னன்னு அவ்வளோ ஈஸியா வெறுத்தெல்லாம் ஒதுக்க முடியாதுன்னு வெயி. எங்க லவ் பாண்டிங் அந்த மாதிரி. அந்த நம்பிக்கையில் தானே நானும் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் எங்க அவ சரின்னு சொல்லி டைவர்ஸ் ஆயிடுமோன்னு ரொம்ப பயந்து போயிட்டேன். அத்த, அவ என் உசுரு. நான் இப்ப நினைச்சாலும் உள்ள வந்து நான் உன் கூட வாழ்ந்தே தீருவேன்னு பிரச்சனை பண்ணி அவ கூட இருக்க முடியும். அவ மனசை மாத்தவும் முடியும். ஆனா அவளுக்குள்ள என் மேல இருக்கிற கோவம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. அது குறையிற வரைக்கும் ஒதுங்கி நிக்கிறது நல்லதுன்னு தோணுது. நான் செஞ்ச தப்பு அவளை ரொம்ப காயப்படுத்திருக்கு. ஆனா ஒண்ணு, அவ என் மேல கோவமா இருக்கட்டும் வெறுப்பா இருக்கட்டும் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், அவளை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். பொறுமையா காத்திருப்பேன். ஆனா இதுதான் சாக்குன்னு கண்டவன்லாம் என் வீட்டுக்குள்ள வந்து கால் மேல கால் போட்டு உட்காரணும்னு நினைச்சான். அது நடக்காது. யார சொல்ற? பொதுவா சொல்றேன். இதுதான் கேப்னு பல பேர் உள்ள வர்றதுக்கு ட்ரை பண்ணுவானுங்க. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. அது என் வீடு, என் குடும்பம், அவ என் பொண்டாட்டி. அது எல்லாத்தையும் திரும்ப என்னோட தான் நான் மாத்துவேன். திரும்ப எல்லார்த்தோட நம்பிக்கையும் நான் ஜெயிப்பேன். நான் செஞ்சது சரின்னு எல்லார்த்தையும் சொல்ல வைப்பேன். நீ கவலைப்படாம இரு. நான் சொல்ற எல்லா விஷயமும் அடுத்தடுத்து நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு.